தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் முஸ்லிம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வைத்து இது தொடர்பான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார் உதுமான் லம்பே. கடந்த கால அரசாங்கங்களின் போது முஸ்லிம் கேபினட் அமைச்சர்கள் இருந்தார்கள். அதே போன்று இனவாதம் உச்சகட்டத்தை தொட்டிருந்த கோத்தாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சியின் போது கூட தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்த அலி சப்ரிக்கு கேபினட் அமைச்சு பதவி கொடுத்திருந்தார்கள். 9 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முஸ்லிம் கட்சி தாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஒருவருக்கு கேபினட் அமைச்சு பதவி கொடுக்க முடியாது? அனுபவம் இன்மை என்ற காரணத்தை கூறுவார்களாக இருந்தால் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் கேபினட் அமைச்சர்களாக அங்கம் வகித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதுவே முதல் முறையாக இருக்கின்றது. எந்தவித அனுபவம் இன்றித்தான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னதி போன்றவர்கள் மொழி பிரச்சினைகளினால் சமீப காலத்தில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தார்கள் வெளிநாடுகளில் இடம்பெற்றிருந்த மாநாடுகளின் போது. அப்படி இருக்கின்ற போது முஸ்லிம்களை மாத்திரம் ஏன் குறிவைப்பானே என்ற ஒரு ஆதங்கம் சமூகத்தின் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்கள் ஒரு புறம் இருக்க, இதர ஆணைக்குழுக்களிலும் முஸ்லிம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். சமீபத்தில் இலங்கையில் அமைக்கப்பட்டிருந்த தேசிய எல்லை நிர்ணயம் தொடர்பான ஆணைக்குழுவில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவரையும் நியமிக்கவில்லை. பொதுவாக வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களில் தேசிய எல்லை நிர்ணய பிரச்சனைகள் என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றப்படக்கூடிய விடயங்கள். அவ்வாறான ஒரு இடத்தில் எல்லை நிர்ணயம் தொடர்பான விடயங்களை முன்னிலைப்படுத்துகின்ற போது அந்தந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற புத்திஜீவிகளையும் இந்த அமைப்பில் உள்ளடங்கி இருக்க வேண்டும், இந்த ஆணைக்குழுவில் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. அது தொடர்பான விடயம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்தபோது பிரதமர் ஹர்னி அமரசூரிய தகுதி வாய்ந்தவர்களுக்குத்தான் நாம் பதவியினை கொடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தினை தெரியப்படுத்தி இருக்கின்றார். அப்படி இருந்தால் முஸ்லிம்களில் யாருமே தகுதி இல்லையா இந்த பதவிகளை பெறுவதற்கு என்ற ஒரு விடயமும், தேசிய மக்கள் சக்தியில் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை தடுக்கக்கூடிய அந்த மறைகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் யார் என்ற ஒரு வினாவும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தி இதற்கு மலுப்பலான பதிலின்றி தீர்க்கமான பதிலை வழங்குமா? எதிர்வரும் காலங்களில் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்குமா? பொதுவாக இது உரிமை தொடர்பான விடயம். இனத்தை மையப்படுத்தி இனவாத ரீதியான கருத்துக்கள் அல்ல. முஸ்லிம்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களில் முதன்மையானவர்களாகவும் இருக்கின்றார்கள். தமிழ் சமூகத்துக்கு அடுத்தபடியாக முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆணைக்குழுக்களில் இருக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. தமது தரப்பு நியாயங்களையும் முஸ்லிம் சமூகம் சொல்லுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய கேள்வியுமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ஏன் முஸ்லிம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு விடயத்திற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்க்கமான பதிலை வழங்க வேண்டும். மற்றொரு விடயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் ஹிஸ்புல்லா எம்பி ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். முஸ்லிம் சமூகம் தமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற போது அவற்றை இனவாத ரீதியிலான மதவாத ரீதியிலான கருத்துகள் என்ற ஒரு கட்டுக்குள் அடக்கிவிடக் கூடாது என்றும் அவற்றின் ரீதியான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம்களுடைய உரிமைகள் தொடர்பாக கட்சிக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் பல்வேறு அறிஞர்கள் டிபி ஜாயா, சித்திலப்பே, கலாநிதி பதியுதீன் மஹமூத் போன்றவர்கள் பல்வேறு வகையான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அது தொடர்பான விடயத்தில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான கரிசனையை செலுத்த வேண்டும் என்பதை அவருடைய வாதமாக இருந்தது. அதே சமயம் ஸ்ரீநாத் எம்பி கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்த ஆடை தொடர்பான சர்ச்சைக்கு கல்முனை வடக்காதார வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பல்ல என்றும் அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது என்ற ஒரு விடயத்தை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். அதே சமயம் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து இது தொடர்பான விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அண்மையில் தான் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து தமது தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஒன்றுபட்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தில் முஸ்லிம் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தாமல் தமிழ் தரப்பை மையப்படுத்தி இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தனியாக ஏன் சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்தார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் இந்த கூட்டணி தொடருமா என்ற ஒரு வினா, ஒரு விமர்சனம் எழுப்பப்படுகின்றது. அது தொடர்பான விடயத்திற்கு கூட்டணியுடைய பதில் என்னவாக இருக்க போகின்றது என்ற ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். மற்றொரு விடயமும் இன்றைய தினம் பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 22வது
அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை எதற்கும் பிரயோசனமற்ற ஒன்று, இது தொடர்பாக ஏன் மக்கள் அதிகமாக பேசுவானே என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இப்படி பல்வேறு வகையான கேள்விகள், விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. மற்றும் ஒரு விடயம், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா ஒரு கருத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய கருத்து முஸ்லிம் சமய ஆடைகள் தொடர்பான விடயத்தில் சர்ச்சைகள் நிலவி இருந்த சமயத்தில் தேசிய காங்கிரஸ், முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸை குற்றம் சாட்டுவதாக அமைந்திருந்தது. இவர்களால் எந்தவித ஒரு பிரயோசனமும் இல்லை, அரசியலாக்குகின்றார்கள் எல்லா ஒரு விடயத்தையும் என்று அவர் கருத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார். சமீப காலமாக காங்கிரஸ் மீது அவருக்கு ஏதோ ஒரு அனுதாபம் அல்லது கோபம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அவருக்கு வாய்ப்புகள் இதற்கு முன்பு மறுக்கப்பட்டிருந்ததா இவ்வாறான கட்சிகளில் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் நடைபெற்ற கட்சிகளையோ அல்லது கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்ற விடயங்களையோ மையப்படுத்தி அவற்றை குற்றம் சாட்டுவதை விடுத்து மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதற்காக ஆதரவு அளித்திருக்கின்றார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையினை விதைப்பார்கள், சகவாழ்வுக்கான ஒரு எதிர்கால திட்டத்தை சிறப்பாக அமைப்பார்கள் என்ற ஒரு விடயத்தில் தான் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதன் மூலம் தற்போது இருக்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து தப்பிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் கட்சி மிகுந்த ஒரு அவதானத்தை செலுத்த வேண்டும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையினை கட்சி காப்பாற்ற வேண்டும். கடந்த ஒரு வருடமாக பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு செயல்பாடுகளால் கட்சி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு கட்டத்திற்கு மாறிவிடக்கூடாது என்பதே எல்லோருடைய பொதுவாக தேசிய மக்கள் சக்தியை நேசிக்கக்கூடிய மக்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் தேசிய மக்கள் சக்தி என்ன வகையான பதிலினை வழங்கப் போகின்றது ஆடை தொடர்பான சர்ச்சைக்கு என்று. தொடர் வீடியோக்களுக்கு பெரிய ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.